கடைசியாக சாமியார்கள், ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிலிஜன் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுவும் ஏஐயால் மாற்ற முடியாது. உங்களுக்கு வந்து இது ஒருவேளை கேட்குறதுக்கு ஒருவேளை கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கலாம். என்னது இது சாமியார் அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் கூட முக்கியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியணும், இந்த ஹியூமனிட்டி மனுஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, மனுஷன் வந்து ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஒரு சமூக மிருகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அவனுடைய அந்த சோஷியல் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரிலிஜன். ஸோ இந்த ரிலிஜன் சமயம் அப்படிங்கிறது எப்போவுமே மனுஷனுக்கு அவனுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா, பல நேரங்களில் வந்து பலவிதமான கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, மனுஷங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு வேலை. என்னதான் நம்ம இந்த சாமியார் அது இதுன்னு சொல்லி நம்ம கிண்டல் அடித்தாலும் கூட, இவங்களுக்கான தேவை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு சரியான ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இதை ஒரு தப்பான ஒரு விஷயம், இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி பல நல்ல மனுஷங்க வந்து இதுலேருந்து ஒதுங்கி போகிறனால தான் இன்றைக்கி ஒரு சில நேரத்தில் மக்களுடைய இந்த இந்த ரிலீஜியஸ் இந்த உணர்வை அவங்க காசாக மாற்றக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் வந்து பெருகி மக்கள் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இந்த நீடு மக்களுக்கான அந்த ஒரு ஆன்மீக தேவை, ஒரு ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த தேடலையும் அந்த தேவையையும் ஒரு ஒரு ஆன்மீக குருவாக இருந்து மனுஷங்களால் தான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமே தவிர, அதை எப்பொழுதுமே வந்து ஒரு மிஷின் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஒரு ரோபாட் வந்து சாமியாராக என்ன செய்ய முடியாதுன்னா இருக்க முடியாது அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அதனால் சாமியார்களுக்கான தேவை என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தாலும் இருந்து கொண்டே தான் இருக்கும்.